என்னம்மா பேசுற நீ? எங்க ஆனந்தி கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகை இருக்கு, எடுத்து கொடுக்கறேன், வாங்கிட்டு போயிடு. நிலம்மா, எங்கம்மா போற? இல்ல அபி, நம்ம ஆர்த்தி கட்டின சாலையோட வந்தவன்னு அந்த பொண்ணு குத்தி காட்டுறா. அது உண்மைதானே? உன் பொண்ணு கட்டின புடவையோட ஓடி போனவ தானே? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அபி சொல்றேன்? போன இடத்துல ஆர்த்திக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் இருந்தா அவளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டவ அதுக்குண்டான பலனை எல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். அதை எதுக்கு நீ சரி பண்ணணும்னு நினைக்கிற? இனிமே அதுதான் அவ வாழ்க்கைன்னு அவளே டிசைட் பண்ணிட்டா. அதுல வர்ற நல்லது கெட்டதா அவளே அனுபவிக்கட்டும். அபி, நம்ம பொண்ணு இப்படி எல்லாம் திட்டு வாங்குறது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் தானே? என்னது அசிங்கமா? எதுமா அசிங்கம்? மண்டபத்துல அக்காக்காரி கல்யாணம், உன் பொண்ணு அப்ப பார்த்து ஓடி போனாலே அதுதான் அசிங்கம். அந்த நேரத்துல கூனி குறுகி நாமெல்லாம் கேவலப்பட்டு நின்னோமே, அதுதான் அசிங்கம். அதுக்கு மேல என்ன அசிங்கத்தமா நானும் நீயும் இந்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டியது இருக்கு? அபி, நீ என்னதான் சொல்லு? ஆர்த்தி நம்ம பொண்ணு, இந்த நகை அவளுக்கு கொடுத்தா போன இடத்துல கௌரவமா இருக்கும்ல? இது பாருமா, இது ஆனந்தி கல்யாணத்துக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்த நகை. இது ஆனந்திக்கு தான் போய் சேரும். அந்த ஆர்த்தி ஆனந்தியோட வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிட்டா. இப்போ நகையும் கொடுக்க போறியா? நான் ஒத்துக்க மாட்டேன். இதனால உன் பொண்ணு அந்த வீட்டுல கஷ்டப்பட்டா கஷ்டப்படட்டும். நீயும் நானும் அதை பத்தி கவலைப்படுறது அனாவசியம். அவளுக்கு புருஷன் இருக்கான், மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பாத்துக்குவாங்க. அப்புறம் என்ன சார், தாலி பெருக்கிறது சம்பந்தமா எனக்கு எல்லாம் ஓகே. வேற ஏதாவது பேசணுமா? நீ சொல்றது சரிதாம்மா. உன்னோட தாலி பெருக்கிற அதே நேரத்துல அதே கோவில்ல ஆர்த்திக்கும் தாலி பெருக்கி போட்டுடலாம் இல்லையா? யோசிக்காதம்மா, இது முக்கியமான சம்பிரதாயம். நீ சரின்னு சொல்லுமா. நம்ம கோபதாபத்தையும் மீறி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா? சரி பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, இந்த குடும்பத்தில இருந்து ஆர்த்திக்கு பண்ற கடைசி விசேஷம் இதுதான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன். சரி. பரவாயில்ல சம்பந்தி, அபி இதுக்கு சமைச்சதே போதும். அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வர்றோமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. அபி இதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். பேசாம இரு. ஐயோ ஐயோ, என் பட்டு புடவை, என் பட்டு. வித்யா, வித்யா, என் பட்டு புடவையில காணுமேடி. ஐயோ, என் பட்டு புடவையில காணுமேடி. உன் பட்டு புடவை தான் முக்கியமா? என் சுடிதார், என் கொலுசு எதுவுமே காணோம். என்னது? உன் சுடிதார் கொலுசு காணுமா? காணாம போச்சு. என்ன உனக்கு என்ன? ஓ சேலை காணுமா? சேலை காணாம போன போது 7 கடலை உருண்டை, 4 பிஸ்கட் பாக்கெட், 3 சாக்லேட், வெள்ளத்துல ஊற வச்ச பச்சரிசி எல்லாமே காணாம போச்சுமா. ஐயோ அக்கா, அதெல்லாம் எங்க வச்சிருந்தேன்? பத்திரமா சூட்கேஸ்ல தான். படச்சி அறிவு கெட்டவளே, எதை சூட்கேஸ்ல வைக்கிறதுன்னு கிடையாது. பச்சரிசி எல்லாம் ஊற வச்சு கொண்டு போய் சூட்கேஸ்ல வைப்பாங்க. என்ன பெறவிடி நீ? ஐயோ, அதெல்லாம் திருடிட்டாங்களேமா. எப்படி மாத்தி? என்ன பிரச்சனை? என்னங்க, உங்க பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல அதுவும் திருடு போயிடுச்சா? எங்கிட்ட திருடு போறதுக்கு என்ன இருக்கு? அதானே. என்னப்பா, எனக்கு குடுக்கறதுக்கு ஏதாவது புளிப்பு மிட்டாய் வச்சிருந்தியா? இல்லம்மா, பழைய பார்க்கர் பென் ரொம்ப நல்லா எழுதும். காணோம். பாக்கெட்ல அது ஒண்ணுதான் வச்சிருப்பீங்க, அதையும் காணோம். அம்மா, இப்போ என்னமா பண்றது? போலீஸ்க்கு போன் பண்ணிடலாமா? போலீஸ் எல்லாம் வேணாண்டி, இதெல்லாம் நேர கோவில போய் காசு வெட்டி போட்டாதான் சரியாகும். எப்ப பார்த்தாலும் அதே பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களே யாராவது எடுத்திருந்தா? ஐயோ, பட்டு புடவை, நல்ல நல்ல பட்டு புடவை எல்லாம் போயிடுச்சு. என்னமா பண்றது? ஐயோ, நல்லா தேடி பாருமா. எந்த களவாணி பையன் வந்து கொண்டு போனானோ. என்ன பிரச்சனைங்க? மாப்பிள, இந்த வீட்ல என்னென்னமோ காணாம போயிடுச்சு மாப்பிள. எனக்கு ஒண்ணு புரியலையே. திருட்டா? ஆமா. என்னென்ன திருடு போயிருக்கு? என்ன திருடு போச்சுன்னு சொல்றது? உளுத்தம் பருப்புல இருந்து உள்பாவடை வரைக்கும் எந்த களவாணி பையன் திருடினானோ தெரியலையே. என் குழந்தை ஆசையா பச்சரிசி வச்சிருந்தா, அதையும் திருடிட்டு போயிட்டான். நாசமா போறேன். மாப்பிள, நீங்க சொல்லுங்க மாப்பிள, நம்ம நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோமா இல்ல கோவில போய் காசு வெட்டி போடுவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் கூட வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? வாங்கத்த. என்னப்பா இவர் எடுத்து வச்சிருப்பாரோ? வாங்க, மாப்பிள சொல்றாருல, வாங்க. அம்மா, அம்மா, அம்மா. என்னடா கண்ணு ராசாராமா? இந்த டயலாக் எல்லாம் வேணாம், ஏதோ காணுன்னு சொல்றாங்க, நீ எடுத்தியா? என்னடா விஷயம்? நீ ஏதாவது எடுத்தியா? என்னடா சொல்ற?
ஐயோ 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 இந்த கிழவிதான் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். இது முடியே சரியில்லை பாருங்க. நீங்க வாங்க நம்ம கோவில போய் காசு வெட்டி போட்டுருவோம். இது அதெல்லாம் வேணாம், என்கிட்ட விட்டுருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, போலீஸோட செயல்பாடுகள்லாம் எனக்கு அத்துப்படி. உங்களுக்கு 3 ஐய பத்தி தெரியுமா? இன்டெலிஜென்ஸ், இன்வெஸ்டிகேஷன், இன்ட்ராகேஷன். ஏன் இன்ட்ராகேஷன்ல இருந்து கிழவி தப்பவே முடியாது. கிழவி சொல்லு, எதையெல்லாம் நீ இந்த வீட்ல இருந்து? நான் திருடலடா. ஏய் கிழவி, நான் இன்னும் முழுசா கேள்வியை கேட்கவே இல்ல. கேட்டதுக்கு அப்புறமா பதில் சொல்லு. நீ இந்த வீட்ல இருந்து என்னென்ன திருடல? பணம். ஏன்? நான் அதை தொட மாட்டேன். ஏன்? பணத்தால என்னடா பிரயோசனம்? பணம் 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 தான் எல்லாமே. யூ ஆர் ராங். யூ ஆர் ஃபூல் கிழவி. உண்மைதான். ஏன்னா உன்னை பெற்றிருக்கேன் பாரு. வெரி கிளவர். ஓகே, அந்த பணத்தை நீ ஏன் திருடல? அது வெறும் அச்சடிச்ச காகிதம்டா. அது கழுதைக்கு விட தேவைப்படலாம். நான் மனுஷி. அப்போ பணத்தை தவிர நீ மத்ததெல்லாம் திருடுவ, அப்படித்தானே? என் வாயை கிளறாத. என்ன சொல்ற? நான் முட்டாள் இல்லைன்னு சொல்றேன். அப்ப நான் முட்டாளா? நீ ஏன் பையன், அவ்வளவுதான். கிழவி, டோன்ட் ட்ரை டு கன்ஃபியூஸ் மீ. அது என் வேலை இல்லப்பா. ஓகே ஓகே, இப்ப நேரடியாவே கேக்குறேன், அந்த பணத்தை நீ திருடல. ஆமா. ஏன்? 2 காரணம். முதல் காரணம், பணத்தை யாருமே சாப்பிட முடியாது. 2வது காரணம், இந்த கடங்கார பையன் வீட்டுல ஒரு நயா பைசா கூட கிடையாது. சோ பணத்தை தவிர மத்ததெல்லாம் திருடி இருக்க, அப்படித்தானே? எங்க அதெல்லாம்? சொல்ல முடியாது. நீ சொல்லித்தான் ஆகணும். சொல்லித்தான் ஆகணும். முடியாது. ஐயோ, என்னோட கொலுசு. கிழவி, கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. இப்பவாது ஒழுங்கா உண்மையை சொல்லு. இந்த கொலுசோட சேர்ந்து என்னென்ன எடுத்து அதையெல்லாம் என்ன பண்ண? பட்டு புடவை எடுத்தேன். அத ஒரு 85 ரூபாய்க்கு வித்தேன். பேனாவை ஒரு 2 ரூபாய்க்கு வித்தேன். மிச்சம் அந்த பச்சரிசி எல்லாம் எனக்கு பசி எடுத்தது, சாப்பிட்டுட்டேன். ஐயோ 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 ஐயோ, என்ன அசிங்க மாப்பிள்ள இது. இது கிழவி என் சம்மதின்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. இங்க பாருங்க, முதல்ல இந்த கிழவியை கூட்டிட்டு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. கிளம்புங்க. அது எப்படி? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் அம்மா இல்ல. அம்மாவா? இந்த பாரு, உன் தாய் பெயல வேற எங்கேயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். சீதா, நீ உன் புருஷன் உன் மாமியார் தனி கொடுத்தன இருக்க. போங்க, கிளம்புங்க. இருங்க இருங்க, எங்க போ சொல்றீங்க? என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. எங்க அம்மாவை தனியா கூட்டு போகணும்னா என் பொண்டாட்டி என் கூட வரணும். அதுதானே நியாயம். என்ன நியாயம்? நியாயம் முதல்ல இந்த கழுவியை கூட்டிட்டு எடுத்து காலி பண்றேன் இல்லையா? உங்க 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல போ சொல்லுங்க. போயிடுவாங்க போயிடுவாங்க. போங்க 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 மாப்பிள்ளை, போங்க. சும்மாடி. அட போமா, என்னமோ பெருசா பேச வந்துட்ட. ராசாராமா, வாடா நம்ம கீழ் வீட்டுக்கு போலாம். ஐயோ 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 ஐயோ, நாசமா போக. ஆர்த்தி, சாப்பிட்டியா கண்ணு? சாப்பிட்டேன். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? பேசினாங்கம்மா, நல்லாவே பேசினாங்க. அப்புறம் உனக்கு தாலி பெருக்கிறத பத்தி சொன்னோம், ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா கண்ணு, எனக்கு கூட யோசனையா தான் இருந்தது. உங்க வீட்ல எதுவுமே சொல்லல, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அபியக்கா என்ன சொன்னாங்க? அபியும் இதுக்கு மறுப்பு சொல்லலம்மா, சரின்னு சொல்லிடுச்சு. நடந்ததை முழுசா சொல்லாம மருமக என்ன சொன்னா சிரிப்பாளோ அதை மட்டும் வடிகட்டி சொல்றீங்க. அவளும் சிரிக்கிறா, பாவம். கலா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? இந்த பாருங்க, பொய் தான் சொல்லக்கூடாது. அங்க என்ன நடந்துச்சுங்கிறத முழுசா சொல்றதுல என்ன தப்பு? ஏம்மா,
இந்த பொண்ணு சிரிக்கிறத உன்னால பொறுத்துக்க முடியலையா? என்ன புத்தியோ? அடேங்கப்பா, மருமக மூஞ்சி வாடக்கூடாதுன்னு அவ்வளோ அக்கறையா? இவ கூட பிறந்தவளே இவளை பெருசா நினைக்கல. நீங்க என்னமோ ரொம்ப தான் பூசி மழுவுறீங்க. நாம அங்க மூக்கறுப்பட்டதையும் சொன்னா தானே முழுக்கதையும் சொன்னதா ஆகும். என்ன நடந்துச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆர்த்தி, இவ பேசுறதுல பெருசா எடுத்துக்காதம்மா. எதுக்கு இப்ப சப்பக்கட்டு கட்டுறீங்க? இவ வெறுங்கழுத்தோட வந்தா நான் சொன்னதுக்கு வேற யாராவதா இருந்தா ஒரு செயினை கொடுத்து போட சொல்லிருப்பாங்க. ஆனா இவ வீட்ல இவ அக்காக்காரி, அந்த மெத்த படிச்சவ என்ன சொன்னான்னு இவளுக்கு தெரியட்டுமே. இது ஆனந்தியோட நகை, இஷ்டப்பட்டுதானே அவ ஓன்னா, கஷ்டப்பட்டுட்டுன்னு எடுத்தறிஞ்சு சொன்னத இவளுக்கு தெரிஞ்ச என்ன குறைஞ்சா போயிடும்? அட சும்மா இருக்க மாட்டேனே. அடப்பாங்க மாமா, அரை பவுன் காசுல தாலி பெருக்கி போறத பெருசா பேசிட்டு இருக்கீங்களே. வாழ போன இடத்துல நம்ம பொண்ணு கௌரவமா இருக்கணும்னு நினைப்பே எல்லாம் இருக்காங்களே, அத பத்தி பேசாம என்னமோ அபி தாலி பெருக்கி போட சம்மதிச்சிட்டாளா, அத போய் 2 பேரும் பீத்திட்டு இருக்கீங்களே. சரியான வெக்கங்கிட்ட குடும்பம். ஏங்க, இந்த பொண்ணு என்ன இந்த மாதிரி பேசிட்டு போகுது? ஆமா, அவ யாருகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாளே. ஆர்த்தி, யார் யார் எந்த மாதிரின்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் முதல்லலாம் எங்க வீட்டுல அபியக்கா மட்டும்தான் நல்லது, பிரியமானது, கோவப்படாது, யாரையும் வெறுக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆனந்தி அக்கா ஒரு முசுடு, கோவம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு எல்லாம் ஆனந்தி அக்காவை பத்தி தப்பா நினைச்சேன். அடிக்கடி அதுக்காக அவ கூட சண்டை போடுவேன். ஆனா அபியக்கா தான் என் மேல ஏகப்பட்ட கோவத்துல இருக்காங்க. மத்தவங்களுக்கு என் மேல கோவம் இல்லாட்டி கூட அவங்க எல்லாம் அபியக்காக்கு அடங்கி இருக்காங்க. ஏன் ஏன் அபியக்கா கிட்ட அடங்கணும்? அதானே, ஏன் அடங்கணும்? ஏன்னா அபியக்கா வேலைக்கு போகுது, அபியக்கா சம்பாதிக்குது. எல்லாரும் சாப்பாட்டுக்காக அபியக்கா கையை எதிர்பார்க்கறாங்க. அதனால அவங்க பேச்சுக்கு தான் மரியாதை. பாசம் பிரியம் எல்லாம் அதுக்கு அடுத்தபடியாதான். நாட்டுல பதவி, வேலை, சம்பாத்தியம் இததான் எல்லாரும் பெருசா நினைக்கிறாங்க. உலகமே அப்படிதான் ஆர்த்தி. படிப்பும் பதவியும் என்ன அபியக்காக்கு மட்டும்தான் சொந்தமா? எனக்கு படிப்பு வராதா? எனக்கு வேலை கிடைக்காதா? நானும் படிக்கணும், நானும் வேலைக்கு போகணும், 4 காசு சம்பாதிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். அப்புறம் எல்லாரும் என்ன மதிப்பாங்கல்ல, ஆர்த்தி ஒரு மனுஷன் ஏத்துக்குவாங்கல்ல. கண்டிப்பா ஏத்துப்பாங்க ஆர்த்தி. படிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எங்க அம்மா என்ன பாக்குறதுக்கு தயங்க வேண்டியது இல்லைல்ல, யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லைல்ல. அம்மா தாராளமா என்கிட்ட வரலாம், என் கூடவே இருக்கலாம். எங்க அம்மாவை நான் ராணி மாதிரி வச்சுக்குவேன். அபியக்கா வேணா தேடி வந்து எங்க அம்மாவை பார்த்துட்டு போட்டோம். நீ பர்மிஷன் கொடுத்தா வேணா அவங்க வந்து பார்க்கட்டும். எல்லாத்தையும் சம்பாத்தியம் தான் டிசைட் பண்ணது இல்லையா? அதான் நான் உறுதியா முடிவு எடுத்துட்டேன். இனிமே படிப்பு தான், படிப்பு 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 மட்டும்தான். வெறி பிடிச்ச மாதிரி படிக்க போறேன். பழைய காலேஜ் வேண்டாம், புதுசா ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிச்சு பெரிய லெவல்ல வர போறேன். இன்னைக்கு என்ன தூசியா நினைக்கிறவங்கள நான் அன்னைக்கு பாத்துக்கிறேன். ஆர்த்தி, நீ படி ஆர்த்தி.
நீ கண்டிப்பா ஜெயிப்ப ஆர்த்தி. ஒரு நாள் இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்க ஆர்த்தி. நீ படி ஆர்த்தி, இப்படி பெரிய ஆளா வருவ. என்ன இது? என்ன ஆர்த்தி? நான் ஏதோ என் மனசுல இருக்க கஷ்டத்தை உன்கிட்ட கொஞ்சம் பேசினதுனால எல்லாம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. இதை வச்சு நான் உன்னை ஏத்துக்கிட்டதான் மனப்பால் குடிக்காத, புரியுதா? மனப்பால் குடிக்கிறேனா? என்ன ஆர்த்தி புரியாத மாதிரி என்ன சொல்றேன்? உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு தப்பா கற்பனை பண்ணிக்காதன்னு சொல்றேன், புரியுதா? நான் ஏன் புதுசா வேற காலேஜ்ல படிக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? நமக்கு கல்யாணமான விஷயம் பழைய காலேஜ்ல சில பேருக்கு தெரியும், அது அசிங்கம். அதனால புது காலேஜ்ல கல்யாணம் ஆகாத ஆர்த்தியா தான் போய் சேர போறேன், ஸ்டூடெண்ட் ஆர்த்தியா. என் முழு கவனத்தையும் படிப்புல செலுத்தி படிக்க போறேன். நோ மோர் நான்சென்ஸ். அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி ஒரு ஸ்டூடெண்ட், நெவர் பீன் மேரிட். அப்படிதான் நான் என்ன வெளிப்படுத்திக்க போறேன், புரியுதா? புரியுதா உன் டிரைவர் மூளைக்கு?